முன்னொரு காலத்தில் இந்திரலோகத்தில் காவல் தெய்வங்களாக அஷ்டவசுக்கள் எனப்படும் 8 தேவர்கள் இருந்தனர். பூமியில் உள்ள இயற்கையின் அம்சமாக இந்த 8 தெய்வங்களும் விளங்கினர். அதில் மூத்தவரும் காற்றின் அம்சமாகவும் இருப்பவர் பிரபாசன். ஒருமுறை அஷ்டவசுக்கள் அனைவரும் பூமிக்கு வந்தனர். அவர்கள் கண்ணில் ஒரு அழகிய வனம் தென்பட்டது. அந்த வனத்தில் மரம், செடிகள், புற்கள் என அனைத்தும் பச்சை பசேரென காட்சி தந்தது. அங்கிருந்த பறவைகள் அனைத்தும் கூடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அங்கிருந்த ஒரு அன்னப்பறவையிடம் பிரபாசனின் மனைவி அந்த வனம் அழகாக இருப்பதன் காரணம் காமதேனு என்னும் பசு என்று தெரிந்து கொள்கிறாள். காமதேனு பசு எது கேட்டாலும் கொடுக்கும் வல்லமை கொண்டது. அது எங்கு இருந்தாலும் செல்வம் கொய்க்கும் என்பதையும் அறிந்த பிரபாசனின் மனைவி அந்த பசு எனக்கு வேண்டும் என்று கேட்கிறாள். உடனே தன் சகோதரர்களை அந்த காமதேனு பசு எங்கு இருந்தாலும் பிடித்து வரும்படி ஆணையிடுகிறார் பிரபாசரன். காமதேனு பசுவை தேடி அலையும் அவர்கள் பிரம்மாவின் அம்சமாக முனிவர் வசிஷ்டரின் குடிலில் அந்த பசு கட்டப்பட்டிருப்பதை காண்கின்றனர். உடனே இந்த பிரபாசனிடம் தெரிவிக்கின்றனர். ஆனால் தன் பிரியமான மனைவியின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக காமதேனுவை கவர்ந்து வாருங்கள் என்று கட்டளையிடுகிறார். மூத்தவரின் கட்டளையை நிறைவேற்ற சகோதரர்கள் 7 பேரும் வசிஷ்டரின் ஆசிரமம் சென்று காமதேனுவை பிடிவாதமாக இழுத்து வருகிறார்கள். கடும் சினம் கொண்ட வசிஷ்ட முனிவர், அஷ்ட வசுக்களாகிய நீங்கள் 8 பேரும் மானுட பிறவி காண்பீர்களாக என்று சாபம் இடுகிறார். அது மட்டுமின்றி விருப்பமில்லாமல் காமதேனுவை துன்புறுத்தியதால் 8 பேருக்கும் தோஷம் பிடிக்கிறது. தேவரின் அதிபதி இந்திரன் அவர்களை தேவலோகத்தை விட்டு விலக்குகிறார். தன் பேராசையால் வந்த விளைவை கண்டு மனம் திருந்தும் பிரபாசனின் மனைவி வசிஷ்டரிடம் மன்னிப்பு கேண்டுகிறாள். மனமிறங்கும் வசிஷ்டர் அஷ்ட வசுக்கள் அனைவரும் புனித நதியான கங்கையின் வயிற்றில் மகன்களாக பிறந்து பாவத்தை போக்குவீர்களாக என்று வரமளிக்கிறார். சகோதரர்கள் 7 பேரும் பிறந்த தினமே மரணம் தழுவி விண்ணுலகம் செல்வர் எனவும், தண்டனைக்குரிய பிரபாசன் மட்டும் 888 ஆண்டுகள் பூமியில் திருமண பந்தமற்று பிரம்மச்சாரியாக வாழ வேண்டும் எனவும் உரைக்கிறார். இந்த தண்டனையால் கலங்கி போகிறார் பிரபாசன். அவர் கலக்கத்தை போக்கும் விதத்தில், நீ வாழும் காலத்தில் உன்னை மிஞ்சிய வீரன் இந்த உலகத்தில் இருக்கப் போவதில்லை எனவும், இந்த பூமியில் உன்னால் தர்மம் நிலைநாட்டப்படும் என்றும் வரம் தருகிறார். வசிஷ்டரின் சாபத்தின்படி அஸ்தினாபுரம் என்ற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தில் சந்திர வம்சத்தில் மகாராஜா குருவின் வழித்தோன்றலில் உசித்த மகாபீஷனின் மானிட பிறவியான மகாராஜா சந்துனுவின் மகன்களாக தேவகங்கையின் வயிற்றில் பிறக்கிறார்கள். சகோதரர்கள் 7 பேரும் பிறந்த தினமே மரணம் தழுவி தேவலோகம் செல்ல, பிரபாசன் மட்டும் மானிட பிறவியில் தேவவிரதன் என்ற பெயருடன் பூமியில் வாழ்கிறான். அவனுடைய 25வது வயது வரை என் பொறுப்பில் வளர்ந்து தம்மிடம் ஒப்படைப்பேன் என்று சொல்லி அவனை அழைத்து செல்லும் கங்கை அவனை விஷ்ணுவின் அம்சமான பரசுராமரிடம் ஒப்படைக்கிறாள். அவரிடம் பிரம்மாஸ்திரம், தனுர்வித்தை, அஸ்தவஸ்திரம், வேதம், நான்மறைகள் என அனைத்தையும் கற்றுக்கொள்ளும் தேவவிரதன் பஞ்சபூதங்களின் தெய்வங்களிடம் ஆசி பெற்று அவர்களின் அம்சமான சக்தி ஆயுதங்களை வரமாக பெறுகிறான். பரந்த பாரதத்தில் மிகப்பெரிய வீரனாக உருவெடுக்கிறான். 25வது வயதில் அவனை சாந்த மகாராஜாவிடம் சேர்த்துவிட்டு தன் நீரோட்டத்தை தொடர்கிறாள் அன்னை கங்கை. அஸ்தினாபுரத்தில் இளவரசு பட்டம் சூட்டப்பட்ட தேவவிரதன் தன் தந்தையைப் போலவே நாட்டு மக்களுக்கு சேவை செய்கிறான். தன் தந்தை மீனவ பெண் சத்தியவதியின் மேல் காதம் கொண்டதை அறிந்து தன் தந்தைக்காக பெண் கேட்டு செல்கிறான். ஆனால் சத்தியவதியோ, அரியணையை அலங்கரிக்க நீ இருக்கும்போது என் வாரிசுகள் உனக்கு அடிமையாக இருக்க வேண்டுமா? என்னால் உன் தந்தையை மணக்க இயலாது. என் வாரிசுகள் அஸ்தினாபுரத்தை ஆளும் உரிமையை நீ விட்டு தந்தால் உன் தந்தையை மணக்க நான் சம்மதிக்கிறேன் என்று சொல்கிறாள். அதற்கு ஒப்புக்கொள்கிறான் தேவவிரதன். ஆனால் சத்தியவதியோ, இன்று உன்னால் வாக்களிக்க இயலும். ஆனால் நாளை உனக்கு திருமணம் ஆனால் உன் மனைவிக்கு என்ன பதில் சொல்வாய்? உன் வாரிசுகளுக்கு என்ன பதில் சொல்வாய் என்று கேட்க, புனித கங்கை நதியின் கரையில் நின்று தன் உதிரத்தால் என்று அஸ்தினாபுரத்தின் அரியணைக்கு காவலாளியாக மட்டுமே நிற்பேன். அது மட்டுமின்றி என் வாழ்நாளில் எந்த பெண்ணையும் மணக்க மாட்டேன் என்று தன் பீஷ்மத்தை அறுத்து எறிகிறார். இதை கண்டு உலகமும் பதைக்கிறது. தன் மகனின் இந்த செயலை கண்ட சாந்த மகாராஜா, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று வினவ, உம்முடைய காலத்திற்கு பிறகு உம்மை போல் நீதிநெறி தகவாமல் தர்மத்தின் வழியில் நடக்கும் ஒருவன் அஸ்தினாபுரத்தின் அரசனாக வரும் வரை எனக்கு மரணம் வரக்கூடாது என்று வரம் கேட்கிறான் தேவவிரதன். அப்படியே ஆகட்டும் மகனே, நீ விரும்பாமல் உன் மரணம் உன்னை நெருங்காது. இந்த உலகில் படைக்கப்பட்ட எந்த ஒரு பொருளாலும் உன் அனுமதியின்றி உன்னிடம் வர இயலாது. உன்னை கொல்ல நினைத்தால் பிரம்மாஸ்திரம் கூட தோற்றுப்போகும். பீஷ்மத்தை துறந்ததால் உன்னை இந்த உலகம் இனி பீஷ்மன் என்று அன்போடு அழைக்கும் என்று வரம் தருகிறார். இதுவே தேவவிரதன் பீஷ்மராக மாறியதன் பின்னணியாகும். 3 உலகங்களிலும் கங்கை மைந்தர் பீஷ்மரை மிஞ்ச எவரும் இல்லை என்ற நிலை உருவெடுக்கிறது. தர்மத்தின் மறு உருவமாக மாறுகிறார் பீஷ்மர்.
பீஷ்மரின் வீரத்தால் அண்டை நாடுகள் அனைத்தும் அஸ்தினாபுரத்திற்கு அடிமை நாடுகளாயின. தன் தந்தைக்கும் மீனவ பெண் சத்தியவதிக்கும் திருமணம் செய்து வைக்கிறார் பீஷ்மர். அவர்களுக்கு சித்திராங்கதன், விசித்திர வீரியன் என்று இரு மகன்கள் பிறக்கின்றனர். தன் தந்தையின் மரணத்திற்கு பின்பு சித்திராங்கதன் அரியணை ஏறுகிறான். அண்ணன் காட்டிய வயதில் ஆட்சி நடத்திய சித்திராங்கதன் கந்தர்வன் ஒருவனோடு போர் புரிந்து வீரமரணம் அடைகிறான். அவனுக்கு பின் விசித்திர வீரியன் அரியணை ஏறுகிறான். அவனால் மக்களுக்கு தினம் தினம் தொல்லைகள் வருகிறது. அவனை திருத்த முடியாமல் தவிக்கிறார் பீஷ்மர். ஒரு நாள் காசி ராஜ்யத்தின் அரசன் தன் மகள்கள் 3 பேருக்கும் அஸ்தினாபுரத்திற்கு அழைப்பு விடுக்காமல் சுயம்வரம் ஏற்பாடு செய்கிறான். இதை அறிந்த சத்தியவதி தன் மகன் சார்பாகவும் அஸ்தினாபுரத்தின் சார்பாகவும் பீஷ்மரை அனுப்புகிறார். காசி அரசனின் மூத்த மகள் அம்பை பக்கத்து நாட்டு அரசன் சால்வனை காதலிக்கிறாள். உன்னை சுயம்வரத்தில் வென்று முடி சூடுவேன் என்று சொல்லி சுயம்வரத்திற்கு வருகிறான் சால்வன். ஆனால் திடீரென்று வரும் தன் பீஷ்மர் அனைவரையும் வென்று 3 கன்னிகளையும் தூக்கி செல்ல முயல்கிறார். தடுக்கும் சால்வனை துரத்தி அடித்துவிட்டு இளவரசிகளுடன் அஸ்தினாபுரம் வருகிறார். அம்பையின் காதலை தெரிந்து கொண்டு அவளை சால்வனிடமே திருப்பி அனுப்புகிறார். ஆனால் சால்வனோ இன்னொருவன் இட்ட பிச்சை எனக்கு வேண்டாம் என்று அவளை ஏற்க மறுக்கிறான். தன்னை மணக்க சொல்லி பீஷ்மரை கெஞ்சுகிறாள் அம்பை. ஆனால் தன் தந்தைக்கு செய்து கொடுத்த சத்தியத்தின் பேரில் அவளை ஏற்க மறுக்கிறார் பீஷ்மர். மடைமுடிந்து போகும் அம்பை பீஷ்மர் கொல்ல வேண்டுமென சபதமெடுக்கிறாள். மகாவிஷ்ணுவின் அவதாரமும் பீஷ்மரின் குருவான பரசுராமரிடம் உதவி கேட்கிறாள் அம்பை. அவளுக்காக பேசிய பரசுராமரின் வார்த்தைகளை உதாசீனப்படுத்துகிறார் பீஷ்மர். போரில் என்னை வெல்வாயாக, இல்லையென்றால் அம்பையை மணப்பாயாக என்று கர்ஜிக்கிறார் பரசுராமர். இருவரும் யுத்தம் செய்ய முடிவெடுத்து போர்க்களம் செல்கின்றனர். தன் குருவை எதிர்த்து போர் புரிகிறார் பீஷ்மர். இருவருக்கும் இடையே நடக்கும் தர்ம யுத்தம் பல நாட்கள் தொடர்கிறது. போரை முடிக்கும் விதமாக நித்ரா அஸ்திரம் எய்யும் பீஷ்மர் பரசுராமரை உறக்கத்தில் ஆழ்த்துகிறார். போர்க்களத்தில் தூங்கியவன் தோற்றவன் எனப்படுவான். தூக்கத்திலிருந்து எழும் பரசுராமர் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு திரும்பச் செல்கிறார். தன் தந்தைக்கு செய்து கொடுத்த சத்தியத்திற்காக தன் குருவை வென்று காட்டியவர் பீஷ்மர். அவரை வெல்ல முடியாத வேதனையில் அம்பை இமயமலை அடிவாரம் செல்கிறார். அங்கு ஈசனை நோக்கி கடும் தவம் செய்கிறாள். அவள் தவம் கண்டு மனமிறங்கும் ஈசன் அவள் முன் தோன்றுகிறார். இப்பிறவியில் பீஷ்மனை கொல்ல முடியாது, நீ மறுபிறவி காண வேண்டும் என்று சொல்கிறார். பீஷ்மரை கொல்ல முடியாதெனில் இந்த உயிர் இருந்து என்ன பயன் என்று முடிவெடுத்து தீயிட்டு தன் அழகிய தேகத்தை அக்னி தேவன் உண்ண அனுமதிக்கிறாள் அம்பை. சிகண்டி என்ற பெயர் கொண்டு பஞ்சாலத்தின் அரசன் துருபபத்மனின் மகளாக மீண்டும் ஜனமெடுக்கிறாள். தன் தம்பி விசித்திர வீரியனுக்கு அம்பையின் தங்கைகள் அம்பிகா, அம்பாலிகா இருவரையும் மணமுடிக்கிறார். விசித்திர வீரியன் அகால மரணம் அடைய வாரிசு இல்லாத ராஜ்யம் தலைக்க வேதவியாசர் சகோதரிகள் இருவரையும் குழந்தை பாக்கியம் தருகிறார். திருதராஷ்டிரரும் பாண்டுவும் பிறக்கிறார்கள். அவர்களை நல்ல முறையில் வளர்க்கும் பீஷ்மர் கண் தெரியாத திருதராஷ்டிரன் அரசாள முடியாது எனவும் பாண்டுவுக்கே அரியணை என்று கூறுகிறார். விதியின் சதியால் காட்டிற்கு செல்லும் பாண்டு அங்கேயே மரணிக்க அரியணையை திருதராஷ்டிரனுக்கு வருகிறது. திருதராஷ்டிரனின் மனைவி காந்தாரியின் அண்ணன் சகுனியின் சூழ்ச்சியால் துரியோதனனின் அரியணை மோகம் கொண்டவனாக இருப்பதைக் கண்டு மனவேதனை அடைகிறார். பாண்டவர்களை அஸ்தினாபுரம் அழைத்து வந்து குரு துரோணரிடம் கல்வி பயில செய்கிறார் பீஷ்மர். பாண்டவர்கள் மீது அதிக பாசம் வைத்து துரியோதனனையும் அவன் சகோதரர்களையும் கோபத்திற்கு ஆளாக்கிறார். பாண்டவர்களை புகழ்ந்து கௌரவர்களை இகழ்ந்தும் ஒரு மாபெரும் யுத்தத்திற்கு அடிக்கோல் இருக்கிறார். எந்த பாண்டவர்களை புகழ்கிறீர்களோ அவர்கள் கையாளவே நீங்கள் மடிவீர்கள் என்று துரியோதனன் கூறுகிறான். வானரவதத்தில் மாளிகை தீயில் எரிந்த பிறகும் பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று நம்புகிறார். அவர் நம்பிக்கை பொய்யாகாமல் பாண்டவர்கள் நாடு திரும்ப யுதிஷ்டருக்கு இளவரசு பட்டம் கட்ட ஆயுத்தம் செய்கிறார். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடக்கும் மோதலுக்கு முடிவு கட்ட ராஜ்யத்தை 2ஆக பிரித்து கொடுக்கிறார். ஆனால் சூதாட்டம் நடந்து பாண்டவர்கள் தோற்று துரியோதனன் ராஜ்யத்தை பெறுகிறான். அவனுடைய செயல்களுக்கு தடை போட முடியாமல் தவிக்கும் அவர் துரியோதனனுக்கு சாபம் இடுகிறார். அது மட்டுமின்றி கௌரவ சபையில் இருக்கும் அனைவரும் காலன் நெருங்கிவிட்டான் என்றும் உரைக்கிறார். கர்ணனின் நட்பாலும் அவனுடைய வீரத்தின் மீதான நம்பிக்கையாலும் துரியோதனன் தவறு செய்கிறான் என்பதை உணரும் அவர் கர்ணனை எப்போதும் விலக்கியே வைக்கிறார். அதுவே இருவருக்கும் ஒரு மறைமுக எதிர்ப்பை உண்டாக்கிறது. மகாபாரத போர் துவங்கும் நேரத்தில் கௌரவ தளபதியாக நியமிக்கப்படுகிறார் பீஷ்மர். கர்ணனை தென் திசையின் காலாட்படைக்கு தலைவனாக நியமிக்க ஆத்திரம் கொள்ளும் கர்ணன் பீஷ்மர் சாய்ந்த பிறகே போர்க்களம் வருவேன் என சத்தியம் செய்கிறான். தாத்தா, நான் உங்களை நம்பியே போர்க்களம் வருகிறேன் என சொல்லும் துரியோதனரிடம் என் உயிர் போகும் வரை உன் உயிர்
காக்கப்படும் என்று சத்தியம் செய்கிறார். பரசுராமரையே வென்ற பீஷ்மர் வெல்ல சதி செய்யும் பாண்டவர்கள் தங்கள் தளபதியாக அம்பையின் மறுபிறவியான பெண்ணாக இருந்து ஆணாக மாறிய சிகண்டியை நியமிக்கின்றனர். தன் மரணம் தன்னை நெருங்கிவிட்டதை உணர்கிறார் பீஷ்மர். துரியோதனனின் வார்த்தையை கேட்ட பீஷ்மர், உன் உடல் மண்ணில் சாயாமல் உன்னை ஒருவரும் வீழ்த்த அனுமதியேன் என்று சத்தியம் செய்கிறார். ஆனால் போரில் பாண்டவர்களில் யாரையும் கொல்ல மாட்டேன் என்று அவனிடம் உறுதியளிக்கிறார். பாரத போரில் கௌரவ சேனையின் தளபதியாக வீறுநடை போட்டு வருகிறார். போரில் கிருஷ்ணரை எதிர்த்து போரிடவே அவர் லட்சியமாக இருந்தது. ஆனால் கிருஷ்ணர் போர் செய்ய மாட்டேன் என்று சொன்னதும், பரம்பொருளே, போரில் உன்னை ஆயுத்தம் ஏந்த வைப்பேன் என்று சவால் விடுகிறார். போரின் முதல் நாளில் மகாரதிகளுக்கும் சமிருதிகளுக்கும் காலாட்படைக்கும் குதிரைப்படைக்கும் யானை அவர்களது இடத்தை நிர்ணயம் செய்கிறார். துரியோதனனின் நண்பன் கர்ணன் பீஷ்மரோடு ஏற்பட்ட மனக்கசப்பால் போரின் பீஷ்மர் தலை சாயாமல் போர்க்களம் புகமாட்டேன் என்று விளக்குகிறான். துரியோதனனை காக்கும் பொறுப்பை மகாராதிகள் அஸ்வத்தாமனுக்கும் துரியோதனனுக்கும் வழங்குகிறார். முதல் நாள் போரில் பாண்டவ சேனை வகுத்த யுத்த விகத்தை தனி ஆளாக நின்று தகர்த்து எறிகிறார். முதல் நாளில் ஒரு அக்ரோனி சேனை 1,00,000 போர் வீரர்கள், 65,000 குதிரைகள், 21,000 யானைகள், 21,000 ரதிகளை கொண்டது. பாண்டவர்களை தடுக்க அவர் செய்யும் முயற்சிகளானது விரார தேசத்தின் இளவரசன் உத்திரையின் அண்ணன் சுவதன் உயிரை பறிக்கின்றது. 2ஆம் நாள் போரில் பாண்டவ சேனையின் முகப்பை உடைந்து நிலைகுலைய செய்து கௌரவ சேனையை உள்ளே அனுப்பி பெரும் நாசம் செய்கிறார். பாண்டவர்கள் பக்கம் எவர் இருந்தாலும் பீஷ்மரின் ஆற்றல் முன் அனைவரும் குழந்தை போல் ஆகிறார்கள். தொடர்ந்து 6 நாட்கள் பாண்டவ சேனையை நிர்மூலமாக்குகிறார் பீஷ்மர். 7ஆம் நாள் போரில் அர்ஜுனன் மகன் அபிமன்யு அவரை திறன் கொண்டு எதிர்க்கிறான். பீஷ்மரின் ஆற்றலுக்கு சற்றும் சளைக்காமல் அம்புகளை தொடுக்கிறான். ஆனாலும் அவனை மேலும் காயப்படுத்தாமல் வாழ்த்தி அனுப்புகிறார் பீஷ்மர். 8ஆம் நாள் போரில் அர்ஜுனனை தேரோடு சேர்த்து கட்டி துருபதனோடு மல்யுத்தம் புரிகிறார். அதே நேரத்தில் பீமன் கௌரவ சேனைக்குள் நுழைந்து கௌரவர்கள் 8 பேரையும் கொள்கிறான். 8ஆம் நாள் போரில் முடிவில் துரியோதனன் பீஷ்மரை கடிந்து கொள்கிறான். 9ஆம் நாள் தர்மரை உயிரோடு சிறைப்பிடிக்க பீஷ்மருக்கு உத்தரவிடுகிறான் துரியோதனன். தர்மனை சிறைப்பிடிக்கும் முயற்சியில் இருக்கும் பீஷ்மர் தன் சேனையை விட்டு விலக மீண்டும் பீமன் கௌரவ சேனைக்குள் நுழைந்து 17 கௌரவ சகோதரர்களை வீழ்த்துகிறான். அவர்களுள் முக்கியமானவன் விக்ரணன். தர்மனை பீஷ்மர் நெருங்க முடியாமல் சுயலும் திரிசங்கு வியூகம் அமைத்து தர்மனை காப்பாற்றுகிறான் துருபதன். 25 சகோதரர்களை பறிகொடுத்த துரியோதனன் பீஷ்மரை வசைபாடுகிறான். உண்மையில் பீஷ்மர் யாருக்காக போர் செய்கிறார் என்று எள்ளி நகையாடுகிறான். இதனால் கடும் சினம் கொண்ட பீஷ்மர் தன் தவ வாழ்க்கை மனிதர்கள், கந்தர்வர்கள், தேவர்கள், பூதங்கள், அரக்கர்கள், கிண்ணறர்கள் சாட்சியாக அக்னிக்கு தானம் செய்கிறார். அதிலிருந்து 5 தங்க அம்புகள் தோன்றுகிறது. நாளை இந்த அம்புகள் கொண்டே பாண்டவர்களின் உயிர் பறிப்பேன் என்று துரியோதனுக்கு சத்தியம் செய்கிறார். பாண்டவர்களை அழிக்கும் ஆயுதங்களை கண்டவுடன் துரியோதனன் மகுகிறான். அந்த தங்க அம்புகளை பீஷ்மரிடமிருந்து வாங்கிக் கொள்கிறான். நாளை போர்க்களத்தில் அவற்றை ஒப்படைக்கதாக எடுத்து செல்கிறான். ஆனால் அவன் குடிலுக்குள் காத்திருக்கும் கிருஷ்ணரால் அனுப்பப்படும் அர்ஜுனன் அந்த அம்பு வேண்டும் என்று கேட்ட அவற்றை கொடுக்கிறான். அதாவது நெடுநாட்களுக்கு முன்பு அர்ஜுனன் செய்த உதவிக்காக நீ யாசகமாக எதை கேட்டாலும் தருவேன் என்று துரியோதனன் வரமளித்திருந்தான். 10ஆம் நாள் காலை பீஷ்மர் அந்த அம்புகளை கேட்க நடந்ததை கூறி வருத்தப்படுகிறான் துரியோதனன் விதியின் சக்தியை அவனுக்கு எடுத்து கூறி தன் அன்னை புனித கங்கையில் நீராடச் செல்கிறார். அங்கு ஒரு பெண் அவரிடம் யாசகம் பெற வருகிறாள். தீர்க்க சுமங்கலி வரத்தை அவரிடம் கேட்கிறாள். அவரும் அவளுக்கு ஆசி வழங்குகிறாள். அவள் வேறு யாரும் அல்ல, துருபதன் மகள் திரௌபதி தான். அதை பீஷ்மரும் அறிவார். 10ஆம் நாள் போர் துவங்க அர்ஜுனன் அவருக்கு சவால் விடுகிறான். அர்ஜுனனின் வில்லில் உள்ள நாணலை அறுத்து எறிகிறார். தனுசை கையில் ஏந்தி அர்ஜுனன் போரை மீண்டும் துவங்க பீஷ்மரின் சக்திக்கு முன்னால் அவன் செலுத்தும் எந்த அஸ்திரம் பலமற்று பலமுறை அஸ்திரம் இழந்து அவரிடம் தோற்கிறான். அர்ஜுனனின் இந்த நிலை கண்டு ஸ்ரீ கிருஷ்ணர் தன் சபதத்தை மறந்து கையில் சுதர்சனம் ஏந்தி பீஷ்மருக்கு சவால் விடுகிறார். அதையும் திறன் கொண்டு எதிர்க்க துணிகிறார் பீஷ்மர். கிருஷ்ணரை தடுக்கும் அர்ஜுனன் பீஷ்மரை வீழ்த்துவதற்காக உறுதியளிக்கிறான். அதுவரை போர்க்களத்தில் மறைந்து இருந்த சிகண்டியை அழைத்து வருகிறார் ஸ்ரீ கிருஷ்ணர். முருகப்பெருமான் கொடுத்த வாடாமல்லி மாலையை கழுத்தில் ஏந்தி அர்ஜுனனின் தேரில் ஏறுகிறான் சிகண்டி. அதுவரை மனம் தளராமல் போரிட்டு வந்த கங்கையின் புதல்வன் மனம் தடுமாறுகிறது. முருகப்பெருமானின் வாடாமல்லி மாலையை கண்டதும் மரணத்தை ஏற்க துணிகிறார். சிகண்டி வில்லை ஏந்தும் நொடி தன் கையில் இருக்கும் வில்லை நழுவ விடுகிறார். சிகண்டியின் அம்பு அவரது மார்பில் பாய அர்ஜுனன் செலுத்திய அம்புகள் அவர் சரீரம் எங்கும் பாய்கிறது. போர்க்களத்தில் வேரோடு சாய்கிறார் பீஷ்மர். உடனடியாக போர் நிறுத்தம்
அறிவிக்கப்பட அனைவரும் அங்கு கூடுகின்றனர். பீஷ்மர் வீழ்ந்து கிடக்கும் இடம் போர்க்களத்தில் இருந்து ஒதுக்கப்படுகிறது. தன் கடைசி ஆசையாக கங்கை நீரை குடிக்க ஆசைப்படுகிறார் பீஷ்மர். அர்ஜுனன் செலுத்தும் சக்தி வாய்ந்த அம்பு நிலத்தை குடைந்து சென்று கங்கை குருஷேத்திரம் கொண்டு வருகிறது. ஆசை தீர கங்கை நீரை பருகும் பீஷ்மர் அனைவரையும் அங்கிருந்து செல்ல கட்டளையிடுகிறார். உத்தராயண காலத்தில் உயிர் விட்டு சொர்க்கம் செல்ல ஆசை கொண்டு உத்தராயண காலத்திற்காக காத்திருக்கிறார். போரில் பாண்டவர்கள் வென்று தருமன் அவரிடம் ஆசி வாங்க செல்கிறான். அவனுக்கு ஆசி வழங்க ஒரு மனிதன் கடமைகளை எடுத்து செல்கிறார். ஒருவன் அரசனாக, மகனாக, தந்தையாக, நண்பனாக, அண்ணனாக, பகைவனாக, மாமனாக, மைத்துனனாக, கணவனாக செய்ய வேண்டிய செயல்கள், அவன் ஆற்ற வேண்டிய கடமைகள் மற்றும் அவன் அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய கடமைகள் என அனைத்தையும் எடுத்து சொல்கிறார். இதுவே பின்னாளில் பீஷ்ம பருவம் என்று உலகத்தால் எடுத்து சொல்லப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணரின் கீதா உபதேசத்திற்கு சமமாக சான்றோர்களால் பீஷ்ம பருவம் கருதப்படுகிறது. 18 நாள் போர் முறிந்து தர்மன் அஸ்தினாபுரத்தின் அரியணையில் முடிசூடும் நாள் உத்தராயண காலம் துவங்க தன் இன்னுரை நீத்து சொர்க்கம் சென்று மீண்டும் தன் சகோதரர்களான அஷ்டவசுக்களோடு இணைகிறார். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்தது என்னவென்றால், விதியை யாராலையும் மாற்ற முடியாது. மேலும் மனிதர்களாக பிறக்கும் நமக்கு என்னென்ன கடமைகள் இருக்கின்றன என்பதை அறிந்து அக்கடமைகளை நாம் முடித்தே ஆக வேண்டும் என்று இந்த கதை கூறுகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க. மேலும் இதுபோன்ற ஆன்மீக கதையோடு நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.